கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் சத்தத்தை உயர்த்தி நான் வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto God, and the peace of God, which passeth all understanding, shall keep your heart and mind through Christ Jesus. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாங்கள் வாசிக்க கேட்ட ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. ஒவ்வொரு இருதயங்களில் நீங்க பேசுவீராக. ஆண்டவரின் வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்துனா என்ன? உங்க வீடு என்னென்ன இருக்கோ எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு எது எது நீங்க சிந்தனையில இருக்கோ ஆண்டவரே சொல்லிட்டு இதுல இருந்து எல்லாம் இருக்கலாம். கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றும் இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறாம இருக்கலாம். அவைகளை பட்டியலை நீங்க எழுதி என்ன செய்யணும்? சிந்தையில நினைவு இருந்தா நீங்க தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். வசனம் அதான் சொல்லுது. நீங்கள் ஒன்றும் குறித்தாகிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. அத வசனம் சொல்லுது. உங்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் குறித்து பாருங்க, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஸ்தோத்திரங்களை செலுத்தி அதோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அப்பொழுது எப்பொழுது நீங்க தெரியப்படுத்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம் குடும்பங்களில் சமாதானம் மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. அப்ப நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நம் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். ஜெபத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும். அப்படிலாம் நாம் ஜெபிக்கும் போது அவர் யுத்தம் பண்ணுவார். மனுஷனா இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய போராட்டம் கிடையாது. பாருங்க, ஆவியில அந்த அவனுக்குள்ள இருக்கிற கிரியை செய்கிற அந்த ஆவியாகி அந்த கிரிகளை பொல்லாத கிரிகளை அழிக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது என்ன செய்யணும்? நம் குடும்பத்தில் இருக்கிற தடைகளை கொண்டு வருகிற இந்த பொல்லாத கிரிகளை அழிக்க வேண்டும் என்றால் நாம் மனுஷரோடு நாம் போர் செய்யக்கூடாது. அந்த பொல்லாத கிரியை, இந்த ஆவியாக இருக்கிற பொல்லாத கிரிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே நம்ம ஜபத்துல ஸ்தோத்திரங்களை செலுத்தி தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தேவனை நாம் மகிமைப்படுத்துறோம். சங்கீத புஸ்தகத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஜபங்களை ஏறெடுக்கும் போது பிசாசு ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம இருதயத்திலோ இருக்க முடியாது. அப்ப அதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. நீ ஜெபிக்க, வேதத்தை வாசித்து ஜெபிக்க தொடங்கும் பொழுது பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப ஒவ்வொன்றும் எதிர்த்து நிற்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, பரிசுத்த ஆராதனை நடக்குது பாருங்க. அப்ப இந்த ஓய்வு நாள அது அவருடைய தேவனுடைய நீதியா இருக்கு. அதை நம்ம ஒரு பயத்தோடு தேவனை ஆராதிச்சா நல்லது பாருங்க. அப்படி இல்லை என்றால் என்ன வசனம் என்ன சொல்லுது? எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உண்டாகணும்னா
அவருடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஒரு காரியமாகிலும் கவலைப்படாம எப்படி இருக்கிறது பாருங்க. தேவனை அறியாத ஜனங்கள் உலகத்தார் நித்தம் ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்படுவாங்க. கடன் பிரச்சனை இருந்தால் கடன்காரன் எப்போது கதவை தட்ட போகிறானோ, வந்தாலும் அநேகர் கதவை பூட்டி உள்ள இருந்துக்குருவாங்க. கதவு வெளியில வேலைக்கு போறது மாதிரி பூட்டிக்கிடுவாங்க உள்ள. அப்ப அநேக இடங்களை நான் பார்த்துருக்கேன். ஆகவே இந்த கடன் ஒருவருக்குள்ளும் இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் மனசு வேதனை, அந்த சூழ்நிலையில இருந்தவங்களுக்கு அந்த வேதனைகள்லாம் தெரியும் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சொல்லுவதை பார்க்கும் நமக்கே வேதனையா இருக்கும் பாருங்க. அப்படியே எத்தனையோ குடும்பம் தற்கொலை பண்ணி சாவதை நாம் பார்க்கிறோம். அப்ப ரட்சிக்கப்படாதவங்க, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நாம் பெற்ற ரட்சிப்ப மற்றவர்களுக்கு சொல்லணும். நாம் முதலாவது சமாதானமா இருந்தா தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தா மாத்திரமே மற்றவர்களுக்கு நாம் சொல்ல முடியும். ஆகவே ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா இந்த ரட்சிப்பை நீங்க என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் பாருங்க அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். ஆகவே ஒரு காரியத்தை குறித்தாகிலும் நம்ம சிந்தையில இருக்கக்கூடாது. நான் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். தேவ சமூகத்துல நாம் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் தாமே அவர் அறிகிறார். தேவன் நாம் சொல்லுவதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும் நம்ம மக எதை சொல்ல வருது. நீ இக்கட்டில் இருக்கிற, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற சொல்லிட்டு நம்ம நாவல விண்ணப்பம் பண்ணும் போதே, விண்ணப்பம் பண்ண வாயை திறக்கும் போது அதுக்கு முன்னாடியே நம்ம சிந்தனைகளே அறிகிற தேவன். ஆகவே நாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உத்தரவு உடனே தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய விசுவாசத்தின் அளவு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒன்றுக்கும் நாம் இந்த கடைசி காலத்து கவலைப்படக்கூடாது. நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இங்க பாருங்க ஒவ்வொன்றும் தான் மனுஷர்கிட்ட சொல்லிடக்கூடாது. கவலையா இருக்கு என் பாரத்தை ஒரு ஆள்கிட்ட சொன்னாதான் என்ன செய்யுது, எனக்கு ரேஸா இருக்கு சொல்லிட்டு யார்கிட்டையாவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க. இப்படி சொல்லவே கூடாது. நீங்க யார்கிட்ட சொல்லணும், தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். ஆனா அவரால் தான் முடியும். அந்த பிசாசு ஆவியா இருக்கிறான், பொல்லாத ஆவி பாருங்க. இந்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள, அவனுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. நெருங்கினவங்களா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்கலாம், தேவனை துதிக்காம இருந்தா அவனுக்குள்ள செயல்படும். அப்ப பாருங்க அந்த அவனுக்குள்ள இருக்கிற ஆவி நம்ம பிள்ளைதான், நான் நல்ல பிள்ளையா தானே பெத்தேன், இப்படி கிறுக்கு பிள்ளையா போச்சே, எப்படி பேசுதே நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம பிள்ளை பேசல, அவனுக்குள்ள என்ன இருக்கு, பொல்லாத கிரிய. ஏதாகிலும் ஒரு பழக்கத்துல இந்த பிசாசு எதை நம்ம விரும்புகிறோமோ, எது நம்ம பலவீனமா இருக்கிறோமோ அதை கையில ஆயுதமா எடுத்துக்கிறோம். பாருங்க செல்போன் இருக்குன்னா அதுமா ஆயுதமா எடுத்துக்கிட்டு அது மூலமா சமாதான கேடு உண்டு பண்ண, அது மூலமா எத்தனோ பிள்ளைகள் கெட்டு போயிருக்கு. ஆகவே நம்ம என்னதான் செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். அது கேட்கலையா அப்ப அது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொன்றும் இது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த கெட்ட வார்த்தை பேசுறான்னா நம்ம சொல்லி பார்ப்போம். தொடர்ந்து பேசுறானா அவன் நல்லவன், அவனுக்குள்ள இருக்கிற இந்த கிரிய முத்தி போச்சு. இப்ப அதுக்கு என்னதான் செய்யணுமா, நம்ம ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். வேற வழி இல்லை நமக்கு. பாருங்க சின்ன ஒரு குட்டி பிசாசெல்லாம் ஈஸியா ஜெபம் பண்ணுனா போயிடும். நீங்க ஜெபம் பண்ணா கேட்கும், அது ஓடி பயந்துரும். ஆனா ஜாதி பிசாசு என்ன செய்யாதான், ஜாதி பிசாசு முத்துன பிசாசு பாருங்க. அதுக்கு என்னதான், யார் தான் விடுதலை ஆக்க முடியுமா, கர்த்தர் தான் விடுதலை ஆக்க முடியும். ஜெபத்தினாலும் உபவாசத்திலும் இன்றி இந்த ஜாதி பிசாசு போகாது, ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துக்குருமா. மத்தேயு சுவிசேஷத்துல நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஜெபத்துல நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு தெரியப்படுத்தணும். மனுஷருக்கு தெரியப்படுத்தணும், அவன் ஒரு 10 பேர் சொல்லி நம்ம கேவலப்படுத்திடுவான். ஆகவே நீங்க தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிப்பாக இருக்கணும். ஒருவராகிலும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஊழியக்கார்ட்ட கூட என்ன செய்யக்கூடாது, உங்களால முடியல சொல்லிட்டு ஊழியக்கார்ட்ட சொன்ன எல்லா ஊழியக்கார்ட்டும் சொல்லக்கூடாது. ஆவியை பகுத்தறியத்தக்க அந்த வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்ப நீங்க ஜெபம் பண்ணுனா முழங்கால் படியிட்டு வலது கரத்தை உயர்த்தி நீங்க ஜெபித்த உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருங்க. வசனம் அதுதான் இருக்கு. நீங்க யாருக்கு, ஊழியக்காருக்கு தெரியப்படுத்துங்கன்னா வசனம் இருக்கு. இல்ல மனுஷருக்கு தெரியப்படுத்துங்க, எனக்கு பிரியமான ஊழியக்காரன் அவனுக்கு தெரியப்படுத்துங்க வசனம் இல்ல. வசனம் என்ன சொல்லுது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தினா
கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலும் கூட அப்படிதான், நீ எனக்கு பிரியமானவர். பாருங்க, ஆண்டவர் உங்க மேல பிரியம் வைத்திருக்கிறார். ஆனா எனக்கு பிரியமுள்ள மகளாக நீ நடந்துக்க, நீ பேசு, எனக்கு எது எது பிரியமா இருக்கோ அதெல்லாம் நீ நடந்து கொள் என்று ஆண்டவர் பேசினார். ஆகவே தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அங்க என்ன நடக்குமா? என்ன நடக்கும்? நம்ம சொல்லி பார்ப்போம், நம்ம அம்மா தானே அப்பா தானே, பிள்ளைய கேட்காது. நீ தேவனிடம் அதை நீ விண்ணப்பம் பண்ணும் போது, ஆண்டவருக்கு நீ தெரியப்படுத்தும் போது கர்த்தர் உதவி செய்வார். நீங்க வீடுகளில் பக்கத்துல இங்க செல்வராணி அனிதா இருக்காங்க, இந்த புதுசா வந்தவங்க 3 பேர் நேரம் கிடைக்கும் போது நீங்க கரங்களை சுற்றிலும் பிடித்து நீங்க ஜெபிக்க, ஒருவருக்காக ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஜெபிக்கணும், உங்க காரியத்தெல்லாம் சொல்லி ஒரு மனதோடு ஜெபிக்கணும். அடுத்து உங்க காரியங்களை இந்த 3 பேர் வசனம் என்ன இருக்குன்னா, மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம், 2 பேர் இந்த பூமியில ஒருமனப்பட்டு இருந்தா அது நடக்கும் என்று மத்தேயு சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம். ஆகவே நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 பேர் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் என்ன செய்யணுமா? ஒருமனப்படணும். விஷயம் அதுதான் இருக்கு. ஜெபிக்கும் போது கண்ட கதைகளை பேசுனா ஆண்டவர் வரமாட்டார். நீங்க கூடுகிற அந்த இடம், அப்ப கூடுகைன்னா என்ன? நிறைய கூடுகை இருக்கு. மகளிர் அவங்க பூரா என்ன செய்வாங்க? கூடுவாங்க. அடுத்து சீட்டு பிடிக்கிறவங்க கூடுவாங்க. அந்த கூடுகையை பற்றி ஆண்டவர் சொல்லல. வசனம் என்ன இருக்கு? 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அதே நேரத்தில் நீங்க ஜெபிக்கும் பொழுதும் கூட மத்தேயு சுவிசேஷத்துல எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, அந்த வசனம் இது மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் இருக்கு. 19வது வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், நல்ல கவனிங்க, 2 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லாமல் உங்களில் யாராகிலும் இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், 2வது பிள்ளைய தாயும் பிள்ளைகளா இருக்கலாம், யாராகிலும் நீங்க என்ன செய்யணும்? தகப்பன் மகனா இருக்கலாம். 2 பேர் என்னவா? உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், எந்த காரியமா இருக்கட்டும், எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டால், நல்ல கவனிங்க, பூமியிலே நாம் எங்க இருக்கிறோம்? நம்ம எங்க பூமியில இருக்கிறோம். அப்ப அந்த பூமியில ஒரு மனம் மிகவும் அவசியம். 2 இருதயமும் ஒருமனப்படணும். எதுக்காக? நீங்க ஜெபம் ஒரு குறிப்பு சொல்றீங்க, ஒரு சமாதானத்துக்காக. கடன் பிரச்சனை இருக்கு என் வீட்டுல, அதை நீங்கும்படியாக 2 பேர் ஜெபிக்கிறீங்க. 2 பேருக்குள்ளும் என்ன இருக்கணும்? அந்த சகோதரிய கடன்களை நீக்கி போடுங்க. அது கடன் நீங்க வாங்கினது மாதிரி நினைச்சுக்கிறணும். அவங்க சூழ்நிலையில நீங்க இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறணும். இந்த ஜெபம் அதுதான். நம்ம ஜெபிக்கிறோம், சபைகளில் நாம் ஜெபிக்கிறோம். யாருக்காக? நமக்காக. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நான் இருக்கிறேன், இக்கட்டுல நான் இருக்கிறேன், அவங்க இக்கட்டுல இருந்த நானும் இருக்கிறேன். அப்பா நான் இருந்த என்ன? அப்பதான் அந்த ஜெபிக்கிறதுக்கு நம்ம வரோம் ஒரு பாரத்தோடு. ஐயோ, அவ கடன் பிரச்சனையில இருக்கிறாங்களே, எவ்வளவு அவமானம். ஆண்டவரே, அவங்க அவமானப்படல, நானும் அவமானப்படுறேன். அந்த பாரத்தை நீங்க என்ன செய்யணும்? வேதனைப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை நீங்க முடியாய், அவங்களுக்கு பூர்ண ஒரு சமாதானத்தை தர முடியாக 2 பேர் என்ன செய்யணும்? ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா 2 பேருடைய இருதயமும் ஒருமனப்பட வேண்டும். அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். பூமியிலே ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால், இந்த பூமியில ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் போது 2 பேரும் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். பாருங்க, அப்ப இதை யாரு சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றார்.
இயேசு கிறிஸ்து என் பிதாவினால் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவுடைய தகப்பன்தான் பிதாவானவர். அப்ப அவர் சொல்றாரு, நீ ஒருமனப்பட்டு இருந்தால் இந்த பூமியில பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கூடி ஜெபிக்கும் போது ஒரு ஜெபம் முடியக்குள்ளும் பலதை சிந்திக்க கூடாது. நம்ம முழு இந்த விண்ணப்பம் நிறைவேறும் வரை, ஒரு சிலருக்கு நீங்க விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே உத்தரவு ஆண்டவர் தந்துருவார். உடனே கதவை தட்டுவாங்க பாருங்க. எனக்கு இப்படி இந்த அனுபவம்லாம் அந்த பாதையில என்னை நடத்தினார் ஆண்டவர். ஒரு காரியத்துக்காக, அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், அது உணவு சாப்பிட்ற ஏதாகிலும் இருக்கலாம். பாருங்க, நீங்க எந்த காரியத்துக்கு ஜெபித்தீங்களோ அந்த காரியம் நடக்கும். அதுக்கு நான் உதாரணமா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன காரியமா தான் இருக்கும் நீங்க ஜெபிக்க. அதே மாதிரி பிள்ளைகளும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுகளுக்கும் சொல்லி ஏதாவது கேட்டா உடனே வாங்கி தந்துடக்கூடாது. ஏதாவதுன்னா ஒரு ட்ரெஸ் வேணும்னு கேட்டா நீ ஜெபி, ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தர் தருவார். அதுகளுக்குள்ள அந்த ஜெபத்தின் வழியில நடக்கணும். ஏன்னா அப்பதான் அதனுடைய அருமை தெரியும். ஆகவே பிள்ளைகள் கேட்ட உடனே நம்ம எடுத்து வந்துடுறோம், ரெண்டாவது நாளே கிழிச்சிரும். அங்கங்க ட்ரெஸ்ஸுகளை கிழிச்சு இன்னொரு ட்ரெஸ் வாங்கிட்டா அந்த அருமை தெரியாது. ஆகவே ஆண்டவர் தருவார். என்ன செய்யணும், ஆண்டவர் நீ ஜெபி, விசேஷமா ஆண்டவர் தருவார். அதுதான் உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட வழியிலே பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் 2 பேர் ஒருமனப்பட்டு இருக்கணும். ஒரு ஜெபம் முடியக்குள்ளும் அதை எடுத்துட்டு வா, தண்ணி ஒரு செம்பு எடுத்துட்டு வா போ சொல்லிட்டு வேற நம்ம சொந்த சுயத்தின் வார்த்தை வரக்கூடாது, வேற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. வேலைக்கு எல்லாரும் போன பிறகு நீங்க வீடுகளில் இருக்கிறவங்க நீங்க ஜெபிக்கலாம். 2 பேரோ 3 பேரோ 10 பேரோ இருக்கிறவங்க நீங்க ஜெபிக்கலாம். ஆகவே நீங்க இப்படி ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் உதவி செய்கிறார். இடையில பேசிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் தேவாதி தேவன் ஆவியாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் நம்முடைய தேவன்? ஆவியாய் இருக்கிறார். ஆகவே அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியான தேவன் நம்மை பார்க்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே ஒரு பயத்தோடு நாம் ஜெபிக்கணும். ஆகவே நீங்க எந்தவித கஷ்டத்தில் இருக்கலாம், எந்த காரியத்தை குறித்தாக இருக்கலாம், இந்த பூமியில நீ ஒருமனப்பட்டா என் பிதா உனக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த திருவசனத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்பி நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ ஒருமனப்பட்டு நீ ஜெபிக்கும் போது, நீ எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஜெபிக்கலாம். ஆனா மனுஷரால முடியாது, தேவனால எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம். யார் யார் இதை முடியாது என்று சொல்லுவாங்க? மனுஷர்கள் சொல்லுவாங்க. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியல என்று யாராவது உனக்கு சொன்னா என் தேவனால முடியும் சொல்லிட்டு வழி இல்லைன்னு சொன்னாதான் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அநேகர் அப்படிதான், முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, அங்கங்க எல்லா பக்கம் சுற்றி திரிந்து கடைசியா முடியல. எல்லாம் தேவன் மேல என்ன செய்யுங்க, ரசிக்கப்படாதவங்கன்னா என்ன சொல்லுவாங்க டாக்டரு, கடவுள் மேலவோ உன் பாரத்தை போடு, அவர் தான் உன்னைய காப்பாற்ற முடியும். ரசிக்கப்பட்ட டாக்டர் என்ன சொல்லுவாங்க, தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்க ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும். கடைசி வார்த்தை அதுதான். ஆகவே அநேகர் அப்படி இருந்து சுகம் அடைஞ்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம தேவனுடைய நாமத்துல, இயேசுவின் நாமத்துல இருக்கணும். அதுதான், வேற நாமத்துல உட்கார்ந்துடக்கூடாது. இயேசுவின் நாமத்துல, ஆண்டவரே உடைய நாமத்தில் நாங்கள் கூடி இருக்கிறோம், உடைய தேவ சமூகத்துல கூடி இருக்கிறோம், ஒரு மனதின் ஆவியை எங்களுக்கு தாங்க. முதலாவது நீங்க ஜெபம் பண்ணிட்டு என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். நான் பண்ணுகிற விண்ணப்பத்தை நீங்க கேட்க வேண்டும் அப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தை சீர்படுத்தி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த இடம் முழுவதும் பரிசுத்தத்தினால நிரப்புங்க சொல்லிட்டு நீங்க கூடி இயேசுவின் நாமத்தில் இருங்க, ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ரெண்டாவது, உங்க விண்ணப்பங்களை ஒவ்வொன்றாய் ஆண்டவர் சொல்லி ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுதுதான் அவர் மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சங்கீத புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம் ஒரு மனதோடு நாம் ஜெபிக்க வேணும். எதுலையுமே ஒரு மனம். ஒரு பொருளை தூக்குறீங்கன்னா ஒரு மனம் சேர்ந்து தூக்கிட்டு போகணும். ஒரு ஆள் தூக்கிட்டு ஒரு ஆள் விட்டுட்டானா உடஞ்சு போயிடும். அது மாதிரி ஜெபமும் அது மாதிரிதான்.
கூடியிருக்கிற ஒரு ஆளு கூட அப்படி இதா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஜெபம் கேட்கப்படாது. கூரைக்கு மேல நம்ம ஜெபம் போகாது. ஆகவே நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்கணும், எல்லா வேலையும் முடிச்சிடணும். அப்ப நீங்க ஏன்னா வேலைக்கு போறதுனால நீங்க வீட்டுக்கு பெசல வேலைக்காரி போட முடியாது சம்பளம் கொடுத்து. அப்ப பாருங்க, நீங்க தான் செய்யணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில சகோதரி கூட வேதனைகள் இருக்கலாம். கல்யாணம் பண்ணிலிருந்து இது வரைக்கும் அந்த மனுஷனுக்கு ஆக்கி போட வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு நாள் அப்படி உங்களுக்குள்ள வேதனை இருக்கலாம். நமக்கு பிள்ளைங்க உதவி செய்யாதா, வேற யாராலும் உதவி செய்ய மாட்டாங்களா இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நீங்க எல்லாரும் செஞ்சு அவங்கள அனுப்பி விட்டுட்டு, ஆனா கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்யணும். உங்கள் சொந்த புருஷர்களுக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த நீதியை நீங்க நிறைவேற்றும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை கணவனா இருக்கிற உங்க புருஷர்கள் உங்களுக்கு அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நீங்க ஜெபிக்கும் போது உங்க கணவனை கர்த்தர் ரட்சிப்பார். எப்படி ரட்சிப்பார்? ஏன் இப்படி சொல்ல வரனா, உங்க ஜெபம் எப்படி இருக்கணுமா? ஒரு மனதோடு இருக்கணும். ரெண்டாவது உயிர் இருக்கணும். இந்த ஜெபத்துக்கு எப்பதான் உயிர் உண்டாகும்? இயேசுவி நாமத்தை விசுவாசித்து, அந்த இயேசுவி நாமத்தில் கூடியிருந்து அவருடைய நாமத்தை நம்பி அவர் தருவார் என்று நீ நம்பி என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அந்த விண்ணப்பத்தை கட்டளை கொடுத்துட்டார், அதான் விசுவாசம். அப்ப இந்த கட்டளை வரல, ஆனா அந்த அதை தந்துட்டார் என்று காணாதவைகளை நீ விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீ உள்ளத்தின் ஆழத்தை விசுவாசித்து இந்த வார்த்தைகளை, அந்த விண்ணப்பங்களை பண்ணணும். விண்ணப்பம் பண்ணும் போது அதுக்கு என்ன உண்டாகுது? உயிர் உண்டாகும். ஆகவே ஒரு மனதோடு ஜெபிக்கணும். உயிர் உண்டாகும் போது தேவ சந்நிதியிலே உன் விண்ணப்பம் எட்டப்படும். கர்த்தர் உன் விண்ணப்பங்களை பார்ப்பார், நினைவு கூறுவார். அதுதான் மழையா. ஒரு தடவை அந்த உலகமே, இந்த பூமியே அழிஞ்சிருச்சு தண்ணீர்னால, அக்கிரம மிகுதியினால அழித்து போட்டார். யோனா தாத்தா பிள்ளைகள் பாருங்க, அவங்க 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. அதுக்குள்ளேயே ஜனங்களுக்குள்ளே நீதிமானா இருந்தபடியினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஏற்கனவே அழிக்கப்பட்டது. எதுக்காக நான் சொல்ல வந்தேன்? இப்ப சொல்லுங்க, எதுக்காக நாம் சொல்ல வந்தேன்? ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, அவர் இந்த எதுக்காக ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், அதில் நீங்க நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய வார்த்தைகளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஒரு தரம் இந்த பூமி அழிக்கப்பட்டு இருக்கிறது. எதுக்கோ முக்கியமானதுக்கு சொல்ல வந்தேன். அது முந்தின என்ன சொன்னீங்கன்னா, சமாதானத்துக்காக சொன்னோம். வசனத்தை கவனிக்கணும். வழியில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கக்கூடாது. வழியில் விதைக்கப்பட்ட விதை முளைக்காது. அது என்ன, பச்சிகள் வசனத்தை சாத்தானாலும் அந்த பறவை என்ன கொத்தி தின்ட்டு போயிடும். ஆகவே இந்த வசனம் நமக்குள்ள இருக்கும்போது இந்த வசனம் நமக்குள்ள என்ன செய்யும்? கிரியை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உயிர் உள்ளதாக வேணுமென்னா நீங்க என்ன செய்யணும்? உயிரோடு, இந்த கருத்தோடு என்ன செய்யணும்? கருத்தோடு நாம் ஜெபிக்கிறேன். யார் சொல்றா? எலியா. யாக்கோபு சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் கருத்தா இருக்க வேண்டும், கருத்தா இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த ஜெபங்களை கேட்டு நமக்கு கர்த்தர் பதிலை தருகிற தேவனாக இருக்கின்றார். நம் கணவனை கர்த்தர் ரட்சிக்கிறார், நம் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கிறார். அதனால ஒரு மனதோடு நீங்க ஜெபித்தீங்கன்னா யாரையும் நாட வேண்டியது இல்லை. நான் பாஸ்டர்ட்ட ஆலயத்துக்கு போவோம், முடியல என்னால, ஜெபம் பண்ணா கர்த்தர் விடுதலையை கொடுப்பாரு. நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களுக்குள்ள வந்துருவார். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த கிளம்புவார். ஒவ்வொருவராக ரட்சிக்கப்படுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க, எங்க தகப்பனுடைய எடுத்துக்கிட்டா அதுதான். எங்க அப்பா முதலாவது ரட்சிக்கப்பட்டார், ரெண்டாவது எதுவுமே கேட்கல. எங்க அப்பாவுடைய மாற்றத்தை பார்த்து அப்படியே எங்க அம்மா வந்தது. இப்போ ஒரு 300, 250, 300 பேருக்கு மேல இருப்பாங்க மொத்தது. பாருங்க, அப்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுதுதான், ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாகவே இந்த கடைசி நாட்களிலே காணப்பட வேண்டும். எத்தனை பேர் இந்த காலையில நீங்க ஜெபம் பண்ணீங்க?
வேதத்தை வாசிச்சிங்க. ஜெபம் பண்ணுனேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துவோம். காலையில அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுனேன். ஜெபிக்கல, ஏன்னா உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம். நீங்க 5 மணிக்கெல்லாம் 6 மணிக்கு நீங்க சமையல் வேலையை தொடங்கும் முன்னையே நீங்க எந்திருக்கும் போது ஏசப்பா சொல்லிட்டு அவரை நீ நல்லவர் அப்பா அவருடைய நாமத்தை துதிச்சு ஒரு 5 நிமிஷமாவது நீங்க என்ன செய்யணுமா, காலையில ஒரு ஜெபமாவது பண்ணி ஒரு வசனம், ஒத்த வசனம் படிச்சா போதும் ஆரம்ப கட்டத்துல. பிறகு நீங்க வசனங்களை வாசிக்க வாசிக்க அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும். ஆகவே இந்த காலையில் ஜெபிக்கணும். ஜெபிக்கலன்னா இது நடந்த சம்பவம், ஒரு இடத்துல நடந்த சம்பவம். நல்ல விசுவாசி தான், நல்லா அவர் 30 வருஷத்துக்கு மேல ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. அப்ப அதிகாலையில ஜெபிப்பாங்க, சாயந்தரமும் ஜெபிப்பாங்க. ஏன்னா குடும்பம் முழுவதும் அவர் ரட்சிக்கப்பட்டார், குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப அவர் கூட சொல்றாரு யோசுவா, நானும் வீட்டாருமோ என்ற கர்த்தரையே சேவிப்போம். அதுபோல எல்லாருமே ஜெபிப்பாங்களாம். அன்னைக்கு அதிகாலையில ஜெபிக்கல. அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். சீசர்கள் 4ஆம் ஜாமத்துல இயேசு கிறிஸ்துவை கண்டடைந்தாங்க. நம்ம அதிகாலையில ஜெபிக்கணும். அவர் ஜெபிக்கிறத விட்டுட்டார் அன்னைக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு வீடா பிசாசு காலையில வாரான், கணக்கு எடுக்கிறான், யார் யார் வீட்டுல ஜெபம் இல்லை சொல்லிட்டு ஜெபம் பண்ணி நம்முடைய பாரங்களெல்லாம் கர்த்தர்கிட்ட இறக்கி வச்சுட்டு அவர் துதிக்க கிளம்பிட்டாலுமே நம்முடைய பிரச்சனைகள் நம்முடையதல்ல, நம்முடைய பிரச்சனை எல்லாம் அவருடையதான் ஆகிரும். ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சுட்டா அவர் தான் யுத்தம் செய்ய முடியும். பாருங்க, அவரால் மட்டும்தான் யுத்தம் செய்ய முடியும். அன்னைக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இப்படி ஜெபிக்காம விட்டுட்டான். ஜெபிக்காத வீடுகள்ல, விசுவாசி வீடுகள் தான் முக்கியமா போவான். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிச்சிடணும். அந்த வீட்டுல ஜெபம் இல்லை, சரி இங்க ஏதாவது பிரச்சனை என்ன செய்வோம், பொட்டணத்தை போடுவோம். பொட்டணம் சொல்றது பிரச்சனையை போட்டுருவோம்டா சொல்லிட்டு என்ன செய்வான், தக்காளி போல வெங்காயத்தை உரிச்சா ஒண்ணும் இல்லை. பாருங்க, ஒண்ணுமே நம்ம இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நினைப்போம். ஆனா பிசாசு பிரச்சனையை பொட்டணத்தை போட்டு போயிருவான். அன்னைக்கு முழுவதும் சண்டை காடா இருக்கும். ஏன் மனுஷா நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி, உனக்கு என்ன திடீர்னு, ஏன் இப்படி, உனக்கு என்ன வந்துச்சு உனக்குள்ள, ஏன் இப்படி, அப்படி ஒரு சிலர் சொல்லுவதை பார்க்கிறோம். பிசாசு இறங்கிருவான் அவன் இருதயத்திலே இறங்கி. ஜெபம் இல்லைன்னா பாருங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்றதான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க, ஜெபம் இல்லாத வீட்டுல இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டேன். ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து இறங்கி வந்துடுவார். அதனாலதான் அதிகாலையில என்ன செய்யணுமா, நீங்க தேவனை நோக்கி துதிக்கணும். ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன், இப்படி சமூகம் என்னோட வரட்டும், வேலை செய்ய பலனை தாங்க. ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், நல்ல ஒரு சமாதானமா இருக்கும். அதிகாலை நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா அவங்க ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க எந்திரிச்சு ஜெபிக்கலாம். நீங்க ஒருவரா இருந்து சத்தமா ஜெபிக்க அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்த தடையா இருந்தா நீங்க மனசுல தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். ஆகவே ஜெபிக்காம நீங்க ஒருவராகிலும் இருக்கக்கூடாது. அப்படி பாருங்க, பிரச்சனை அங்க போகணும், பாஸ்டருக்கு போகுது போவோம் என்ன சொல்லிட்டு கேட்கும் பொழுது அதிகாலை ஜெபம் பண்ணீங்களா, சண்டை ஏன் வருதுன்னு கேட்ட, ஜெபிக்கல. பிறகு சண்டை வரத்தான் செய்யும். பிசாசு என்ன செஞ்சிருச்சு, பிரச்சனையே பொட்டணத்தை, சரியான ஒரு பொட்டணத்தை போட்டு போயிருச்சு. ஆனா பிரச்சனை காரியம் சின்னதுதான், சின்ன ஒரு காரியம் என்ன செஞ்சிருச்சு பெரிய. பாருங்க, அது தீக்குச்சி, நெருப்பு சின்னதுதான். ஒரு காட்டுல போடுங்க, நெருப்பு சின்ன நெருப்பு கொஞ்ச நேரத்துல கொழுந்து விட்டு எரியும் என்று யாக்கோபு சுவிசேஷத்துல பாக்குறோம். நம்முடைய நாவு கூட நெருப்பு. இந்த நாவுனால தேவனை நோக்கி துதிச்சுட்டா கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்குள்ள நம் குடும்பத்துக்குள்ள நம் இருதயத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அப்புறம் இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாராம். இனிமேல் ரெகுலர் என்ன செய்யுங்க, அதிகாலையிலையும் சாயந்தரம் என்ன செய்யுங்க, உங்களுக்கு சூழ்நிலை இருக்கு, எந்த தடையும் இல்லை, நல்ல குடும்பமா இருந்து என்ன செய்யுங்க, ஜெபிங்க. ஜெபம் பண்ணுனா பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்ன பிறகு அவங்க இந்த ஜெபம் அதிகாலை ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிப்பாங்க. ஆகவே இதுதான் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு. வேதத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்ணும் போது உங்க முகத்தை பார்த்தாலும் ஒரு இடத்துல பெரிய பொட்டு வச்சு ஒரு அம்மா பஸ் ஸ்டாப்ல நின்றுச்சு. அங்க ஒரு பாஸ்டர் வேதத்தை வாசித்து அதிகமா முழங்கால் படி கர்த்தரோடு ஜெபம் பண்ணிட்டு ஒரு மீட்டிங்க்கு போனார். எதுக்கு நின்ற அம்மா மல்லாக்க
திடீர்னு அவரை பார்த்ததும் அவரிலிருந்து ஒளி வந்து பட்டு டப்புன்னு விழுந்துருச்சான். ஐயோ எரியுதேன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்ப நீங்க வேதத்தை வாசி ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க முகத்துல தேவன் வந்து பிரகாசிப்பார். எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு மாற்றம் அந்த முகத்துல இருக்கு பாருங்க. அதனாலதான் நீங்க ஜெபிக்கணும். அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேணும். நீங்க ஒவ்வொரு நாளும் வளரணும். அதான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஜெபத்திலும் வளரணும், வேத வாசிக்கிறதிலும் வளரணும், அன்பிலும் வளரணும், விசுவாசத்திலும் வளர வேண்டும். பிறந்த குழந்தை வளராம குள்ளமா இருந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. மண்டை பெருசாகும், ஆனா ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க வளர்ச்சி இல்லாம இருக்கும். ஒரு சிலர் சப்பானியா இருக்கும். அப்படி இருந்தா பெத்தவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அதே போலதான் ஆவிக்குரிய ஜீவியத்துல முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீ ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நீ வளரணும், விசுவாசத்திலும் வளர வேண்டும், தேவ அன்பில நீ வளர வேண்டும். தேவனுடைய அன்பு முழுமையாக உன் இருதயத்திலே ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொண்டு அடுத்து ஆவிக்குரிய வரங்களினாலும் நீ நிரப்பப்பட வேண்டும் என்று தான் தேவன் வாஞ்சிக்கிறார். நீ வளரும் போதுதான் பாருங்க இந்த பெத்தவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆவியானவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். நம்முடைய பிள்ளை ஒரு மனதோடு ஜெபிக்குது, வேதம் வாசிக்குது, ஜெபிக்குது பாருங்க, சந்தோஷப்படுவார், மகிமைப்படுவார். ஆகவே நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசித்தேன், ஒரு வசனமாவது நான் வாசித்தேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துவோம். ஏன் கைகளை உயர்த்தி சொல்றேன்னு சொன்னா பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அப்ப வாசிக்கிற ஏன் சொல்ல வரேன்னா, அப்ப வேதத்தை ஒரு வசனமாவது வாசிக்கிற. ஆலயத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, அப்ப ஆலயத்துக்கு வரும்போது அதான் வேண்டிக் கொண்டு வந்தீங்களா, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு வெற்றியாக தாங்க, அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். ஆண்டவரே உங்களுக்கு எத்தனை சூழ்நிலைகள் இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றையும் எனக்கு நிறைவேற்றி தாங்க சொல்லிட்டு அப்படி வேண்டிக் கொண்டு வந்தவங்க எத்தனை பேர்? சிறு கூட்டமாக தான் இருக்கிறோம். அப்ப நீங்க வேண்டிக் கொண்டு வரணும். வேண்டிக் கொண்டு வரும்போது தான் கர்த்தர் அதெல்லாம் பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம் இருதயத்தை பார்க்கிறாருங்க. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இருதயத்தை தான் பார்க்கணும். அநேக பேரை நம்ம பார்க்கிறோம். வந்து நம்ம மகன் வச்சிருந்தா பொண்ணு பார்க்க போவோம். அதே மாதிரி பொண்ணு என்ன செய்யுது, மாப்பிள்ளையும் பார்த்து என்ன முகத்தை தான் பார்க்குறாங்க. இந்த கடைசி நாட்கள்ல வந்து இது காக்கா மாதிரி இருக்கு, ஐயோ அது என்னடா எனக்கு வேண்டாம், உயரம் இல்லை, குட்டையா இருக்கு, உயரமா வேணும், அழகா வேணும், நிறமா வேணும் பாருங்க. அப்படிதான் வந்து பார்க்குறாங்க. பொல்லாத காலத்தில் வந்துட்டோம். அவங்க பூரா என்ன செய்யறாங்க, அழகு பார்க்குறாங்க. அழகு வீண் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல பார்க்கிறோம், இருதயத்துல அலங்கரிங்க, சாந்தத்தினாலும் அமைதலோடு அன்பின் ஆவியின் கனிகளினாலும் வந்து அலங்கரிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் அநேகர் நடக்கிறத நான் சொல்றேன். அநேகர் பார்க்க சொல்லுவாங்க, என் மகனுக்கு பூரம் தலையெல்லாம் சொட்டை ஆயிருச்சு, வயசாயிருச்சு, இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதோ பயமா இருக்கு, எப்பயாவது நல்லா பாருங்க. சரி அவங்க சொல்றாங்களே, ஊழியம் பார்க்கறது எங்களுக்கு கடமை, ஆனா பாருங்க அவங்க சொல்லிட்டாங்களே பார்ப்போம். அதனாலதான் பெரும்பாலும் இந்த விஷயத்துல தலையிடுறது இல்லை. உனக்கு ஒப்படைத்தாச்சுன்னா ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அதை நீ கையில் எடுக்கக்கூடாது. வந்து அப்ப ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். இதை பார்த்துட்டு வந்து ஐயா அது வேண்டாம், அது வந்து ஒரு பொண்ணு சொல்லியிருந்தோம் பாருங்க, அது வந்து என்ன செய்யுது, உயரமா இருக்கு, என் மயம் கொஞ்சம் குட்டையாக தான் இருக்கான் சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு பார்த்து சரியா இருக்கு, பொருத்தம் இருக்கு, ஆனா வந்துட்டு இல்லை இல்லை அது கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க பாருங்க. அப்படிதான் வந்துட்டு கொஞ்சம் விளையர்ன்னு இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் காக்கா மாதிரி கருப்பா இருக்கு பொண்ணு, அதெல்லாம் பொண்ணா எனக்குன்னா தேவையான்னு நினைச்சேன். அப்ப நம்ம பாடு ஊழியத்தை பார்த்துட்டு போயிடலாம். இது தேவையில்லாம நம்ம எந்த கர்மங்களிலும் நான் தலையெடுக்கிறது இல்லை என்று தாவீதுராஜர் சொல்றார். அப்ப ஒரு பொறுப்பை நம்ம ஊழியக்கார்ட்ட கொடுத்துட்டா வந்து அதன்படி நம்ம என்ன செய்யணும், பார்த்தா தேவ சித்தத்துக்கு ஊழியக்கார் பார்க்க தேவடைய சித்தம் அது நீயும் கேட்கணும். ஆண்டவரே ஊழியக்கார் சொல்றாரு. அதே நேரத்துல அநேக ஊழியக்கார் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது முடிஞ்சா முடியும்னு அப்படி காலத்தில் இருக்கிறோம். எல்லாரையும் நம்பிடக்கூடாது. ஆகவே நீங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, இது தேவனுடைய சித்தமா பார்த்து தான் நீங்க என்ன செய்யணும். அதுதான் தேவ சித்தம். ரெண்டு சித்தம் இருக்கு, ஒன்னு மனுஷ சித்தம், ஒன்னு தேவ சித்தம்.
கலரா வேணும், உயரமா வேணும், வசதியா வேணும், கவர்மெண்ட் வேலை பார்க்குற பயலா வேண்டும் நினைச்சா அது உன்னுடைய சித்தம். உனக்கு என்ன வேணும் என்று நீ வேண்டிக் கொள்ளும் போதே அதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும். விண்ணப்பத்தை கொடுத்துட்டேன்னா மறுபடியும் எடுக்கக்கூடாது கையில், அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நீ நினைக்கிறதுக்கு மேலாகவே தருவார். இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் நீ சொல்றையே அதுக்கு மேலேயே உனக்கு தருவார். நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கு தருவார். ஏற்ற துணையை தருவார். அதுதான் தேவனுடைய சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். நம்ம கண்டதுக்காக ஜெபிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஜெபிக்கிற ஜெபம் வந்து பாருங்க, ஒரு கருத்தோடு ஜெபிக்கும் போது அது பலன் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் வந்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். உங்களை நினைவு கூறுவார். ஏதோ ஒரு மூலையில நம்ம மக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அப்படியே உங்க பேர் நினைவுக்கு வரும். சரி மகளே, என்னை நோக்கி நீ கூப்பிடுகிறாய். ஆகவே அது ஒரு விண்ணப்பம் தான். பாருங்க, அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? ஸ்தோத்திரம். ரெண்டாவது என்னது? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். விண்ணப்பம்னா என்னது? வர்ற நாட்களில் நம்ம பார்ப்போம். அது ஒரு பெரிய காரியங்களா இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் விளக்கம். விண்ணப்பம்னா என்ன, ஸ்தோத்திரம்னா என்ன? ஸ்தோத்திரம்னா நன்றின்னு அர்த்தம். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீ ஸ்தோத்திரத்தோட கூடி தேவனை மகிமைப்படுத்துற, அப்ப வந்து நன்றின்னு அர்த்தம். ஸ்தோத்திரம்னா அதோட கூடிய என்ன செய்யும்? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். அப்ப விண்ணப்பம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? விண்ணப்பம் எழுதி வந்து நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போடுவீங்க. அப்ப ஆன்லைன்ல பதிவீங்க, ஏதோ ஒன்று செய்வீங்க. அப்ப எப்படி விண்ணப்பத்தை வந்து நீங்க ஒரு தரம் எழுதி போட்டு விட்டுருவீங்களா? எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், 20 வருஷமா இன்னும் எழுதி போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பாருங்க, ஏதோ ஒரு சின்ன வேலை, கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். அவன் 12 படிச்சிருக்கான் பாருங்க, வந்து அதுக்கேற்ற கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். அக்கிரமம் பண்ணவனுக்கு தான் கிடைக்குது, எனக்கு ஏன் கிடைக்கும்? நீ தாமதமா இரு, ஆண்டவர் தருவார். நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, வேண்டிக் கொண்டே இரு, ஆண்டவர் தருவார். அந்த வசனம் பாருங்க, அதுதான் அதான் விண்ணப்பம். நீ விண்ணப்பங்களை நீ எழுதிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், கிடைக்கும் வர. அதுதான் உண்மையான ஜெபம். ஜெபம் என்பது என்ன? நாம் தேவனோடு பேசுவது. ஜெபம் என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நாம் தேவனோடு பேசுவது, அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கும் வர நான் ஜெபிப்பதுதான் உண்மையான ஜெபம். இது யாக்கோபு செய்தார். பாருங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். பிடிச்சுக்கிட்டார் ஆண்டவர். என்னடா, ஏன்னா 2 பேர் 3 பேர் அப்படி நாமத்துல கூடி இருக்கும். ஜெபம் முடிகிற வரைக்கும் என்னதான் செய்ய மாட்டார் ஆண்டவர், நம்ம மத்தியில விட்டு போக மாட்டார். இந்த யாக்கோபு முழிங்கால் படிக்கிட்டு வந்து அவர் வலிக்கத்தான் செய்யுது. விடியவர் என்ன செஞ்சுட்டாரா? ஆண்டவரே இந்த காரியம். அதை விசுவாசம். உங்களுக்கு விசுவாச அளவு இருக்கும். கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து நீங்க விசுவாசம் அதிகரிக்க ஜெபிக்கணும். ஸ்தோத்திரங்களை செலுத்த செலுத்த அதிகரிக்கும். தேவனை தரிசிப்பீங்க, அதோட இன்னும் அதிகரிக்கும். பாருங்க, ஜெபிக்க ஜெபிக்க. அதே மாதிரி விண்ணப்பம் பாருங்க, இந்த விண்ணப்பங்களை எழுதி போட்டுக்கிட்டே இருக்கணும். விண்ணப்பங்கள், அதனாலதான் வந்து விண்ணப்பம் பெட்டிகள் இந்த இருக்கும். விண்ணப்பங்களை எழுதி ஜெபிக்கிறதுக்காக போடுவாங்க. அப்ப நீ ஜெபத்துல இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? நீ விண்ணப்பங்களை நீ தேவனுக்கு நீ தெரியப்படுத்தணும். நீ வந்து அது கிடைக்கும் வர, அதுதான் உண்மையான ஜெபம். அந்த ஒரு சிலருக்கு தாமதமா இருக்கும், அது கிடைக்கும் வரை நீ விடக்கூடாது. ஒரு சமாதானத்துக்காக ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணா அடுத்த வாரம் போனா எதுக்காகன்னா தெரியாது. சமாதானம் கிடைக்கும் வரை நீ ஜெபிக்கணும், அதான் உண்மையான ஜெபம். விடுகிறதனை விடு, யாக்கோபு சொல்றார். இனிமே உன்னுடைய பேர் யாக்கோபு இல்ல, உன் பேர் இஸ்ரவேல் என்று பேரை மாத்தினார் ஆண்டவர். பாருங்க, விடாப்பிடி ஒரு முயற்சி, நமக்கு விடாமுயற்சி வேணும். அப்படி இருந்து கடைசியில என்ன செஞ்சாராம்? யாக்கோப கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். விடியது என்னை விடு சொல்ல முடியாது ஆண்டவரே, நீ ஆசீர்வதித்தால் நான் விட மாட்டேன். பாருங்க, அதுதாங்க உண்மையான ஜெபம். நம்ம நிறைய ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனா நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல உயிர் உண்டாகணும். எப்ப உயிர் உண்டாகும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து விசுவாசித்து ஜெபிக்கணும். நான் ஜெபிக்க முடிக்கிறதுக்குள்ள இந்த வேண்டுதல் நிறைவேறணும். உத்தரவு
ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு வர வேண்டும். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இந்த விசுவாசத்தின் அளவு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக யாரையும் நாடி போக வேண்டியது இல்லை. பெரிய ஊழியக்காரன் அங்க போவோம் இங்க போவோம், நீ இப்ப அதை நினைக்க வேண்டியதே இல்லை. நீ 2 பேர் கூடி வந்துட்டான், ஆண்டவருடைய நாமத்துல நீ கூடி இருக்கும் போது அவர் வந்து விடுவார். உனக்கு முன்பாக கர்த்தரை நிறுத்தி நீ ஜெபிக்கும் போது நீ பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாக இந்த கடைசி நாட்கள்ல மிகவும் அவசியம். நம்முடைய ஆயுதமே, தேவஜனத்தின் ஆயுதமே ஜெபம்தான். ஜெபம் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். ஜெபம் இந்த சபையை உயிர்ப்பிக்கும். ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பிசாசை துரத்தி விடும். எல்லாம் தடைகளையும் அந்த ஜெபம் நீக்கி போடும். ஆகவே சேனைகளின் கர்த்தர் நீ பரிசுத்தர். நாம் ஜெபம் பண்ணி வலது கரத்தை உயர்த்தி அவரை அனுதினமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீ சேனைகளின் கர்த்தர், அப்பா நீ யுத்தம் செய்கிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று பரலோக ராஜ்யத்தில் அப்படிதான் தேவ தூதர்கள், கோடான கோடி தேவ தூதர்கள் நீர் பரிசுத்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரித்து சொல்லிக் கொண்டே இருப்பாங்களாம். நம்முடைய தேவன் துதிகளில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறதா நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே மாதிரி 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது எப்பொழுது நீ தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நல்லா கவனிக்கணும். எல்லா புத்திக்கு மேலான, அதுக்கு மேலான பூர்ண ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். சமாதானத்தை பற்றி பூர்ண சமாதானம், பெரிய சமாதானம் என்று பார்க்கிறோம். ஆளுகை செய்யும் சமாதானம். நேரம் இல்லாததுனால பாருங்க, அப்ப நீ ஜெபிக்கும் பொழுது, தேவனுக்கு நீ தெரியப்படுத்தும் பொழுது தேவ சமாதானம் உங்களுடைய நம்முடைய இருதயங்களிலும் உங்க சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாம் தேவ சமாதானத்தினால் நிரம்பும்படியாக நாம் ஒன்றுக்கும் நாம் கவலைப்பட வேண்டாம். நாம் கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதுனால ஒன்றும் நம்மளால சாதிக்க முடியாது. அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். கடைசியா மத்தேயு சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல எது கவலைப்படக்கூடாது மகளே, மகனை கவலைப்பட்டு நீ எதுவுமே என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நீ கவலைப்படாம இருக்க வேணும் என்று நாம் வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிப்போம். ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஆகவே மத்தேயு சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கவலையை கொண்டு வருவது பிசாசு தான். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கவலை நம்ம என்ன செய்யுமா, ஒரு காலகட்டத்தில் வரும்போது ரொம்ப நம்மளை ஒடுக்கும். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24 நாம் வாசிப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உங்களால் கூடாது. பாருங்க, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய நம்ம ஒருவனாலும் முடியாது. நீங்க போய் 2 முதலாளிக்கு வேலை பார்ப்பீங்களா, 1/2 மணி நேரம் இங்கே செஞ்சுட்டு வரேன், 1/2 மணி நேரம் உங்களுக்கு செய்கிறேன், அப்படி செய்ய முடியாது.
வந்து பாருங்க. அப்ப தேவனுக்குன்னா தேவனிடமே நீ சரண் அடைஞ்சிடணும். ரெண்டு எல்லாருமே ரெண்டு வேணும்னு நினைப்பாங்க. சேத்துல ஒரு காலு அப்படியே வைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வந்து நம்ம ஒரே எஜமான், அவர்தான் தேவன். அப்படி தேவனை நீ ஆராதிக்க ஆசீர்வதிக்கிற தேவன்கிட்ட உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீ உலகத்துக்கு என்ன செய்ய? ஊழியம் செய்ய. உலகத்துல போய் முடிவோ மரணம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இரண்டு எஜமான்களுக்கு ஒருவனாகிலும் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்னு உலகத்தை நீ வெறுக்க வேண்டும், தேவனை நீ பின்பற்ற வேண்டும். அடுத்து வாசிக்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம். அநேகருக்கு அதான் கவலை. எண்ணத்தை குடிப்போம் என்று. எண்ணத்தை குடிக்கிறது பல சூசு குடிக்கிறதா? குடிக்கிறதே ஏகப்பட்டது இருக்கு பாருங்க. பல சூசு, வேற என்னது, ஆரஞ்சு சூசு, வேற நிறைய இருக்கு. அதுதான் முக்கால்வாசிக்கு கவலை. இதை பத்தி கொஞ்சம் கூட அது பாருங்க. கடைசி வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேர்ன போதும் மகளே, நீ எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று எதுக்கு நீ கவலைப்படுற? அந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். எண்ணத்தை உண்றது, எண்ணத்தை நாம் குடிக்கிறது சொல்லிட்டு என்று உங்கள் ஜீவனுக்காக என்ன செய்யாதீங்க? எண்ணத்தை உடுப்போம். உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்க. ஒரு சிலர் நான் பார்க்கிறோம். ஆனா இங்க இப்படி தெரியல. வந்து ஆலயத்துக்கு வரும்போதும் கூட சோடிப்பாங்க. பவுடர் மூஞ்சி நிறைய அப்பி பாருங்க. பவுடர் அதிகமா வந்து போடக்கூடாது. பவுடர் நீங்க இருக்கும்போது அது பூரா அந்த துவாரம், அது பூரா துவாரம் தான். வேர்வை வெளியில வராது. வெளியில வர உள்ள நின்றுக்கிறோம். அதுதான் ஒரு மனிதனுக்கு சீக்கு வருது. வந்து பாருங்க வியாதியை உருவாக்கும். வரும்போது பவுடர் அப்பி வேற என்ன செய்யறாங்க? என்னதோ அலங்காரம், அது வாய்க்கு நுழைய வருது. என்னதோ அலங்காரம் பண்றாங்க வச்சு ஆலயத்துக்கு வர பாதி ஆராதனை முடிஞ்சிடும் பாருங்க. அப்ப அதே இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பார்க்கிறோம்? கவலை. கவலை, சரீரத்துக்காக கவலை, சரீரத்தை சோடிக்கிறாங்க பாருங்க. அப்படி ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது. நம்ம சரீரத்தை சோடிக்கிறதால என்னதான் முடியும்? மற்றவங்க பார்க்கறதுக்காக தான் ஒரு மனிதன் சோடிக்கிறான். அந்த மற்றவங்க நீ ஏறெடுத்து பார்க்கணும். அப்படி இல்லை. அதான் வசனம் சொல்லுது, தேவன் இருதயத்தை பார்க்கிறார் பாருங்க. மனுஷன முகத்தை பார்க்கிறான், நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன் இருதயம் அழகா இருக்கணும், அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத சரீரத்துக்காக நீ கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் எது பெருசான்னு சொல்லுங்க பாப்போம். ஆகாரம் பெருசா, ஜீவன் பெருசா? ஜீவன் இருந்தாத்தையும் சாப்பிடவே முடியும். வந்து செத்து போன மனுஷனை வந்து சாப்பிடுவானா? அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. எந்திரிப்பானா? நீங்க என்ன அடிச்சாலும் எந்திரிக்க மாட்டான். அப்ப எதுதான் பெருசா? ஜீவன். உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? பாத்தீங்களா? விசேஷம் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அதன்னு சொல்றாங்க இந்த ஜனங்களை. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து, கொஞ்சம் அறிவு உனக்குள்ள வரட்டும். ஆகாயத்து பட்சிகளை நீ கவனித்து பார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அது விதைக்குதான். ஆகாயத்தை பட்சி வந்து ஏதாவது பையில வச்சு விதைக்குதான்? விதைக்காது. அத வசனம் பாரு, அதை கவனித்து பாருன்னு சொல்றாரு. நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு நேரம் காகங்களை கவனித்து பாருங்கள்னு வேதம் சொல்லுது. அப்ப காகங்களுக்குள்ள இருக்கிற 23 நல்ல சுபாவங்கள் இருக்கு. வருகிற நாட்கள் நம்ம பார்ப்போம். சரீர சுத்தமா வச்சுக்கிறோம், அதை பார்க்கிறோம். அதை ஐயருவா நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுல உள்ள நல்ல சுபாவங்களை, அதனால எலியாவை போஷிக்கிறதுக்கு காகங்களை அனுப்புறார். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பாருங்க, 5 அறிவு அந்த அதுகளுக்கும் நமக்கும் பாருங்க. அதுக்கே நான் போஷிக்கிறேன். நீ எவ்வளவு விசேஷ நம்மளை வந்து தேவனுடைய ரூபத்தினாலும் அவருடைய சாயலாக நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து அப்ப நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலை வந்துருச்சு. ஒரு மனிதனுக்கு வியாதி வர்றதுக்கு காரணமே என்னதுதான்? கவலை. ஒரு மனிதன் கவலைப்படும் போதுதான் வியாதி வருது. சுகர் வருது, வேற என்னது, ஏகப்பட்ட வியாதி வர்றதுக்கு காரணமே அதுதான். இயேசு கிறிஸ்து பாருங்க 39 தழும்புகளினால் வந்து
39 தழும்புகள் இருக்கும் முதுகுல. ஒவ்வொரு வியாதிக்கும் கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தினார், அடிபட்டார். ஆகவே அவருடைய தழும்புகளினால நாம் குணமாகிறோம். ஆகவே நாம் கவலைப்படக்கூடாது. கவலைப்படப்பட நமக்கு வியாதிகள் வரும். ஒன்றுக்கு நீ கவலைப்படக்கூடாது என்று இந்த தேவன் இந்த கால வேளையில அவர் பேசுகிறார். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? ஒன்றும் செய்ய முடியாது. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? கவலைப்படுகிறது என்ன? ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய தேவன் காண்கிற தேவன். அப்ப கவலைக்கு நீ உடைக்காக ஏன் கவலைப்படுற? உடை சரியில்லையே, அந்த மாடல்ல வேணும், இந்த மாடல். இப்ப பார்த்தா அங்கங்க அத மாதிரி பேண்ட்டுமே பார்த்தா அங்கங்க ஓட்டையா இருக்கு. ஏன் இப்படி கஷ்டப்படுவான் போல நான் கூட நினைச்சேன். எனக்கு தெரியல, இந்த உலக அறிவு அவ்வளவா எனக்கு இருக்காது. ஆவிக்குரிய பகுதியில் ஆண்டவர் உயர்த்தி வச்சாலும் இந்த உலகத்தில் நடக்கிறதுலாம் எனக்கு பார்க்கும் போது என்ன அப்படி கஷ்டப்படுவாங்க போல. பாருங்க, இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்குமே என்ன அங்கங்க கிழிஞ்சு இருக்கு. எங்க கைகிட்ட கிழிஞ்சிருக்கு, சைடுல கிழிஞ்சிருக்கு. அதெல்லாம் எவ்வளவு ஒரு துக்கமான காரியம் பாருங்க. மாடல், இந்த மாடல் எனக்கு வேண்டாம். ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டா சகோதரிமார்களும் சரி, சகோதரி விட சகோதரர்களும் இப்படி வந்துட்டாங்க. இப்ப இந்த கடைசி காலத்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பிரிச்சு போட்டு பாருங்க, அவங்க மடிச்சு வைக்கவே பெரிய காரியமா. பூரம் பார்த்துட்டு கடைசி எடுத்தாலும் பரவாயில்ல, நிறைய எடுக்கிற மாதிரி ஒன்று தான் எடுப்பாங்க. ஏதாவது சின்ன பொருள் எடுத்துட்டு போவாங்க, திருப்தி இல்லை. அதான் வசனம் சொல்லுது, நீ எதுக்காக நீ கவலைப்படுற? எதுக்காக உடைக்காக நீ கவலைப்படுகிறது என்ன? அந்த மாடல் வேணும், இந்த மாடல் வேணும், இதுக்கு ஒருபோது நீ கவலைப்படக்கூடாது. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். பறவைகளை பார்க்க சொல்றாரு. ரெண்டாவது காட்டு புஷ்பங்களை பாரு, நீ அதை பார்த்து நீ அறிவட சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே. கடைசிக்கு எங்க இந்த கவலைப்படுகிற ஜனங்கள், நம்ம கவலைப்படாம இருந்தா அப்ப கவலைப்படுறவங்களை பத்தி என்ன சொல்ற? அற்ப விசுவாசிகளே. ரொம்ப நம்ம கேவலமா போயிட்டோம் பாருங்க. ஏன்னா ஏன் இப்படி சொல்றாருன்னா, என் நாமத்துல நம்பிக்கை இல்லையே உனக்கு, என் மேல விசுவாசம் நீ முழுமையா நீ வைக்கல, அதனாலதான் சொல்றாரு, நீ கவலைப்படுகிற ஜனங்களை நோக்கி சொல்றாரு. நீ சின்ன சின்ன காரியத்துக்கு நீ கவலைப்படுற, நீ காட்டு புஷ்பங்களை பாரு, ஆகாயத்து பறவைகளை பாரு, பார்த்து என்ன செய்ய இப்படி ஆகிலும் அவங்கள போஷிக்கிற தேவன் என்னைய போஷிக்க மாட்டார். உனக்கு அறிவு வர முடியாத தான் கவனித்து பார்க்க சொல்றாரு. அந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். அற்ப விசுவாசிகளேன்னு சொல்றாரு. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலை போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவிந்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உங்களை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயம் ஆண்டவர் தருவாருங்க. நீ ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது, நீ பண்ணின விண்ணப்பம் வீண் போகாது. நிச்சயமாகவே உனக்கு பதிலை தருவார். நீ விசுவாசிக்க வேண்டும். நீ ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உடைய தாங்க, ஆண்டவரே நல்ல மாடலான ட்ரெஸ்ஸை தாங்க, அப்படி ஜெபிக்க கூடாது. நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக காணப்பட வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், அதான் சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம். நல்ல கவனிங்க, ஆரம்பத்துல அப்படி சொன்னாரு, முடிவிலையும் அதை சொல்லி முடிக்கிறாரு பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். எனக்கு ஆரம்ப நாட்கள் ரொம்ப கவலையா இருக்கும். ஒரு தட்டு கூட நீங்க பார்த்துருப்பீங்க, ஊட இப்ப நான் வைக்கல, அது ஒரு 10 தட்டு மட்டும் இருக்கும், பெருசா இருக்கும், தாம்பலம் மாதிரி இருக்கும். அதுல ஒரு 4-5 வகை கூட்டு இருந்தா தான் நான் சாப்பிடுவேன் பாருங்க. அப்படி ஒரு இது நாங்க இப்ப வளர்க்கப்பட்டதுனால இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட சரி, இந்த விஷயத்துல எனக்கு குறைவு வைக்கல. பணக்குறைவு வரலாம், ஆனா இந்த விஷயத்துல எப்படிதான் வரும்னு தெரியாது. அவ்வளவும் தேவையானதெல்லாம் வாங்கி 4-5 வகை கூட்டு, 2 சாம்பார், ரசம் வந்தாலும் ஒரு புளிக்குழம்பு இல்லை தயிர் வச்சு அப்படி வரிசையா வச்சு என்ன செய்வோம், அப்படி சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் பாருங்க. இங்க வேம்பாருக்கு வந்த பிறகும் கூட இப்ப குறைஞ்சிருச்சு, அங்க அதை விட இருந்துச்சு. இங்க சரி நம்ம உபவாசம் இருந்து ஆத்துமாக்கள் நிறைய வேண்டும் ஆண்டவரே சொல்லிட்டு, ஏன்னா அதை சாப்பிடுறது தப்பு இல்லை, கவலைப்படக்கூடாது. ஒரு நேரம் நான் கவலைப்பட்டேன், அப்படியே சாப்பிட்டாதே நமக்கு திருப்தியா இருக்கும். அதனால நானே செய்து சாப்பிடுவேன்.
வீட்டில் செய்ய சொன்னால் வந்து ஒரே குழம்பு தான், ஏதாவது ஒரு கூட்டு வைக்கும், அது எனக்கு திருப்தி அறியாது. ஆனபடினால பாருங்க, அப்படியெல்லாம் வந்து நான் காணப்பட்டேன். இந்த வசனம் அதான் சொல்லுது, இதுக்காக நீ கவலைப்படுறியே, சாப்பிட்றதுக்கெல்லாம் கவலைப்படுறியே சொல்லிட்டு இந்த வசனம் அடிக்கடி என்னோட பேசும் பாருங்க. அப்ப எதுக்கு இப்ப கவலைப்படுறதே கிடையாது, ஒருபோதும் நீ கவலைப்படக்கூடாது. உன்னை அழைத்த தேவன் பெரிய தேவன். வாசிப்போம் தொடர்ந்து. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யாரு அஞ்ஞானிகள்? யாரு? ரட்சிக்கப்படாதவங்க. சொல்லுங்க, அஞ்ஞானிகள் யாரு? தேவனை அறியாதவங்க. அவங்க தான் கவலைப்படுவாங்களாம். அத வேதவசனம் சொல்லுது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். ஏன்னா இதுல குறைவா இருக்கே, மனுஷர்கிட்ட ஒருபோதும் நீங்க போகக்கூடாது. ஏன்னா அந்த வழியில் நடந்தபடினால சொல்றேன். நான் ஆரம்ப நாட்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். ஊழியத்துக்கு வந்த பிறகும் கூட ஒரு 2 வருஷம் இருக்கும் பொழுது நான் கேட்டிருக்கேன். சபை தேவைக்கு தான் கேட்டேன். ஆனா நான் கேட்டா வராது. நான் கேட்காம எப்ப இருந்தேனோ அதுல தேடி வரும். இது வரைக்கும் இப்படிதான் நடத்துறாரு ஆண்டவர். ஆகவே நீங்க ஒருபோதும் தேவை கஷ்டமா இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுங்க, அக்கம் பக்கம் எங்கேயும் நீங்க கேட்கக்கூடாது. நீங்க ஜெபத்தில் இருக்கும் போது தேவன் தர் வசனம் அதுதான் இருக்கு. இவைகள் எல்லாவற்றையும் நீ என்னை தேடுகிற என் பிள்ளையா இருக்க, என்னை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே என் பிள்ளையா, நாம் ஜீவ புஸ்தகத்துல உன் பேரை எழுதிட்டேன். ஆகவே நீ என்ன, உனக்கு தேவை என்று நான் அறிவேன், ஆகையால் நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த பரமண்டல ஜெபத்தை பார்த்திருப்பீங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே வந்து அந்த அந்த ஜெபங்கள்லாம் நீங்க என்ன செய்யணும், பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? அங்க துதிகளை செலுத்துவாங்க, நீ பரிசுத்தர் என்று சொல்லுவாங்க. அங்க சமாதானமா இருக்கும். ஆண்டவரே நீர் இருக்கிற அந்த நீங்க இருக்கிற அந்த மத்தியில நேர் மகிமையா இருக்கு. அங்க நடக்கிறது போல இங்கேயும் நாங்க இருக்கிற என் வீட்டுக்குள்ளேயும் என் தேசத்திலையும் இந்த சமாதானமும் சந்தோஷமும் காணப்படட்டும். அங்க என்ன நடக்குதோ இங்கேயும் நடக்கட்டும். அது அந்த வசனம் இருக்கு. பரமண்டலத்திலும் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, என் ஜீவியத்திலும் செய்யப்படுவதாக. இந்த பரமண்டல ஜெபம் ஒவ்வொருவரும் நீங்க ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடணும். அவருடைய நீதியை தேடணும். அவருடைய நீதினா என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். அவருடைய நீதி நிறைய இருக்கிறது. அந்த நீதியெல்லாம் வந்து நீ தேடும் போதுதான், தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுல நீங்க ருசி கண்டவங்க அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஜெபம் என்ன நீங்க கேட்டாலும் ஜெபந்தான் வந்து தேவனோடு நான் பேசுற நல்ல ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறார். அந்த நீங்க ஜெபத்தின் மூலமாக தேவனோட கேட்கும் போது, ராஜ்யத்தின் நீதியின் தேடும் போது கூடவே ஆண்டவர் தருவார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அப்ப ஒன்றுக்கும் நாம் கவலைப்பட வேண்டாம். வேத வசனத்தில் அப்படியாக நாம் வாசிக்கிறோம். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்றுக்கு கவலைப்படாதபடி விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த தேவ சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக் கொண்டேன். என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே தோற்கல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம்
நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேகம் எல்லாம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. திருவசனத்துக்கு நாமே துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. தேசத்தின் கட்டுகள் மாறுதே, அபிஷேகம் நுகங்களை ஒருக்குதே. தேவ சமாதானம் தேசத்தின் கட்டுகள் மாறுதே, தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அபிஷேகம் நுகங்களை முறுக்குதே. விடையாக மாறி போகும், நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் செபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பாடல் பகுதியை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிகளுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உடைய வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு பேசினீரே ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை செபத்தினாலும் ஆண்டவரை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்யும் என்று நீர் எங்களோடு பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தையும் இப்பொழுது பேசி நம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே கர்த்தா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவ சமாதானத்தை தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவே உடைய ஆலயத்துக்கு வந்து அவங்களை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரை நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லியிருப்பான். ஓ சிக்கிட்ட கத்திட்ட பக்கத்திடா வாழா துடாபால கத்திடா. ஓ வீமாமா துடாபா கத்திட்டா. நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவன், ஆண்டவரே நிறைவான தேவன். ஒவ்வொரு இதயங்களிலும் நிறைவான தேவன். நீ வந்து ஆளுகை செய்யுங்க. நீர் நிறைவான தேவன் வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். பெரிய காரியங்களை செய்து குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மேலும் உம்முடைய பாதுகாப்பு காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.